Yamuna Rajendran. He's a political and literary writer. The issue is about remembering for the sake of future. It is about the past revolutionary struggles in Vietnam, Cuba, and other national liberation struggles in the context of armed struggle. And Yamuna Rajendran is going to speak about the current situation after the collapse of Soviet Union or the socialist bloc, as well as the 9/11 attacks and the current situation about the so-called international terrorism and what is the future. Okay, I will ask. Thanks, Rahul. I used to write in Tamil. I wrote this paper in Tamil. I finished this paper only on last month. Therefore, I could not have time to translate it to English. Therefore, I'm going to present it in Tamil. எதிர்காலத்தின் பொருட்டு நினைவு கூறுதல். இந்த பேப்பரில் நான் என்ன பார்க்க நினைக்கிறேன்னா, ரெவல்யூஷனரி ஸ்ட்ரகிள் என்றது வந்து உங்களுக்கு ஒரு 100 இயர்ஸ் ஆகுதுன்னா 127 வருஷம் ஆகுது. நாங்கள் சோவியத் யூனியனை வந்து ஒரு ஒரு புரட்சியின் மூலம் ஆட்சிக்கு வந்து ஒரு சோசியலிச சமூகம் அமைத்த ஒரு நாடு என்று என்ன நான் பார்த்தோம்னா அது ஒரு வாட்டர் செட் பாயிண்ட். ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வந்து முன்னாடி வந்து 2 நிகழ்ச்சிகள் வந்து ஆதர்சமாக இருக்குது. ஒன்று உங்களுக்கு பாரிஸ் கம்யூன் ஆதர்சமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி போனால் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து ஆதர்சமாக இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய படிப்பினைகள் வந்து பாரிஸ் கம்யூனில் இருக்குது. பாரிஸ் கம்யூனுடைய படிப்பினைகள் வந்து உங்களுக்கு அக்டோபர் புரட்சியில் இருக்குது. அக்டோபர் புரட்சியினுடைய படிப்பினைகள் வந்து சீன புரட்சியில் இருக்குது. அப்போ இந்த அக்டோபர் சீன புரட்சியினுடைய தாக்கங்கள் அதனுடைய படிப்பினைகள் வந்து அதுக்கு பிற்பாடு வந்து எல்லா புரட்சிகர இயக்கங்களையும் இருக்குது. அப்போ இந்த புரட்சிகர இயக்கங்கள் வந்து நடந்த காலத்தில் இருந்த சூழல் என்ன, அது என்னென்ன விஷயத்தை வந்து முன்வைத்தது வைத்து கொண்டது, அப்போ அது வந்து எதை எட்டியது, அதற்கு பிற்பாடாக இப்போ கியூபாவை மையமாக வைத்து உலகத்தில் பரந்துபட்ட அளவில் வந்த தேசிய விடுதலை போராட்டங்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த புரட்சியை செய்தன, அந்த காலகட்டம் வந்து என்ன சூழல் இருந்தது, அதற்கு பிற்பாடாக அந்த இனத்தேசிய விடுதலை போராட்டங்கள் என்பது உண்மையிலே இனத்தேசிய விடுதலை போராட்டங்களுடைய வரலாறு என்பது நான் நினைக்கிறேன் ஒரு 50 ஆண்டுகளுக்கு உள்ளதான் நாங்கள் வந்து மிக தீவிரமாக வந்து ஆயுத போராட்டமாக வடிவெடுத்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இனத்தேசிய விடுதலை போராட்டங்கள் இதிலிருந்து வித்தியாசமாக என்ன இருந்தது, அதாவது அக்டோபர் புரட்சியிலிருந்து கியூபா புரட்சியிலிருந்து ஆப்பிரிக்க புரட்சிகளிலிருந்து எந்த விஷயத்தை சுவீகரித்து கொண்டது, அப்போ இப்போ வந்து இனத்தேசிய போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல் என்ன, அந்த சூழல் இருந்து இனத்தேசிய விடுதலை போராட்டங்கள் குறிப்பாக ஆயுத போராட்டங்களுக்கான காலம் இனிமேல் இருக்கிறதா, அப்போ அப்படி நடத்துவதற்கான சூழல் வந்து இருக்கிறதா என்ற கேள்விகளோடு அப்படி இனத்தேசிய விடுதலை போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அந்த போராட்டத்திற்கான பாதை எவ்வாறாக இருக்க வேண்டும், அல்லது எந்த சூழலில் இந்த இனத்தேசிய போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் அளவில் தான் இந்த பேப்பரை வந்து நான் ஸ்வீகரித்து கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த சர்ச் வந்து நான் வந்து 18 பேஜஸ் வந்து பண்ணணும். அப்போ இந்த 18 பேஜஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 hours வேணும் எனக்கு. அப்போ வந்து 15 minutesல வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி இந்த விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் சேவாஸ் தெரியும். சேவாஸ் வந்து வெனிசுலாவுடைய அதிபர். முழு லத்தீன் அமெரிக்க விடுதலை போராட்டங்கள் வந்து ஆயுத போராட்டங்களாக இருந்த ஒரு சூழலை வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த ஒரு புரட்சிகர தலைவர். அப்போ அவர் வந்து 2008ஆம் ஆண்டு வந்து இந்த கொலம்பிய விடுதலை போராட்டம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜங்ஷனில் வந்து சேர வேண்டிய நிலைமை இருந்தது. அதை வந்து அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாத நிலைமை.
இந்த 2008 2009 பார்த்துக்கோங்க. 2009 முள்ளிவாய்க்கால், 2008 வந்து கொலம்பியா. நான் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈழ விடுதலை போராட்டத்திற்கான நெருக்கடி என்பது வந்து ஈழவரை விடுதலை போராட்டத்துக்கு மட்டும் உரியதல்ல. உலகத்திலே இருக்கிற ஆயுத விடுதலை போராட்டங்களுக்கான எல்லா விதமான நெருக்கடியும் தான் ஈழ விடுதலை போராட்டங்களுக்கு இருந்தது. அப்போ வந்து அந்த லத்தீன் அமெரிக்க சூழலில் வந்து இந்த சேவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைய அளவில் வந்து முழு ஆயுத விடுதலை போராட்டங்களுக்குமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று தான் நான் பார்க்கிறேன். மனிதர்களை கடத்துவதையோ ஆயுத போராட்டத்தையோ நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு கொரில்லாவாக இருப்பேனாயில் எனக்கு ஒரு பெண்ணை கடத்தி வைக்க வேண்டிய அவசியமில்லை. படையினர் அல்லாத ஒரு மனிதனை கடத்தி வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. யுத்தத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத சாதாரண குடிமக்கள் அனைவரையும் விடுதலை செய்யுங்கள். நான் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டேன். லத்தீன் அமெரிக்காவில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பார்த்து அதற்கு தக நடவுங்கள். யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது. இதுவரை நடந்த மரணங்கள் போதும். கெரில்லா யுத்தம் என்பது பழைய வரலாறு. இன்றைய லத்தீன் அமெரிக்காவில் ஆயுத போராட்டத்திற்கு இடமில்லை. இது வந்து லத்தீன் அமெரிக்க சூழலில் தான் இதை சொன்னார் என்றாலும் கூட இது உலகம் என்பதற்குமே பொருந்தக்கூடிய விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இந்த ஆயுத போராட்டங்கள் முடிவுக்கு வந்து விட்டது என்றால் இந்த போராட்டத்தினுடைய வடிவங்கள் என்ன மாதிரி இருக்கும்? இந்த ஒடுக்குமுறை முடிவடைந்து விட்டதா? ஒடுக்குமுறை இருக்கும் வரைக்கும் விடுதலைக்கான அவாவும் விடுதலைக்கான போராட்டமும் தேவை என்று நாம் கொள்வோமானால், ஆயுத விடுதலை போராட்டங்கள் முடிந்து விட்டதென்றால் என்ன விதமான ஒரு தேர்ந்து கொள்வது என்பதுதான் இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதில் வந்து ஆயுத விடுதலை போராட்டத்தை வந்து நாங்கள் இப்போது மீள்திறங்கி பார்க்கிற போது மிக முக்கியமான விஷயம் என்று நான் கருதுவது வந்து சுய விமர்சனம். சுய விமர்சன மரபின் மூலம்தான் உங்களுக்கு வந்து அக்டோபர் புரட்சி சம்பந்தமான பல்வேறு விதமான தவறுகளை பற்றின கண்ணோட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து இடதுசாரிகள், புரட்சியாளர்கள், மார்க்சியவாதிகள் மத்தியில் வந்திருக்கிறது. அதே போலவே இதே சுய விமர்சன பார்வையின் மூலம்தான் சீனாவிலே வந்து மாவோவின் கீழ் நடந்த கலாச்சார புரட்சி காலகட்டத்திலே எவ்வாறாக பொதுமக்களும் கலைஞர்களும் அறிவுஜீவிகளும் வேட்டையாடப்பட்டார்கள் என்ற மாதிரியான விமர்சனங்களும் வந்திருக்கிறது. ஆகவே வந்து இந்த சுய விமர்சனம் என்பது மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இந்த வரலாற்று ரீதியில் வந்து புரட்சிகர இயக்கங்களை பார்க்கிற போது புரட்சிகர இயக்கங்களில் நடந்த வரலாற்று ரீதியில் சரி அல்லது பிழை என்பது குறித்த விமர்சனங்கள் என்பது 2 தளங்களில் நடந்திருக்கிறது. ஜனநாயக மத்தியத்துவம் என்பதனை அமைப்பு அறமாக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் நடந்தவைகளுக்கு கூட்டு பொறுப்பேற்று இத்தகைய விமர்சனங்கள் கட்சியினாலேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது நடந்து முடிந்த விஷயங்களுக்கு வந்து இந்த நபர் அந்த நபர் என்று பொறுப்பை சாட்டுவதை விடவும் அதற்கு முழு கூட்டு பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இயக்கத்தில் நீங்கள் வந்து 30 ஆண்டு காலம் இருக்கிறீர்கள். அந்த ஆயுத விடுதலை போராட்டம் தோட்ட உடனே அந்த ஆயுத விடுதலை போராட்டத்தில் வெளியில வந்து முழுக்க ஆயுத விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறனை குற்றம் சாட்டுகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் அப்படி அல்ல. இப்ப நாங்கள் வந்து ஒரு அமைப்புக்குள்ள இருந்தோம் என்றால் அந்த அமைப்பில் இருந்தபோது அந்த அமைப்பு போடுகிற சட்டங்கள், அந்த அமைப்பு தேர்ந்து கொடுக்கிற இலக்குகள் இதற்கு தக்கதான் நாங்கள் நடக்க முடியும். எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட. ஆகவே இந்த பொறுப்பு என்பதை வந்து நாங்கள் முழுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே வந்து ஒரு போராட்டம் வெற்றி பெற்றதோ அல்லது தோல்வி அடைந்ததோ என்பது முக்கியமான விஷயம் அல்ல. இந்த வெற்றி தோல்வி இரண்டுக்குமே வந்து ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்ற விஷயத்தை ஒப்புக்கொண்டு அதன்படியில் வந்து சுய விமர்சனத்தை வந்து நாங்கள் செய்ய வேண்டும். இதுவன்றி புரட்சிகர செயல்போக்குகளில் பங்கு பற்றிய கட்சி சாராத அறிவுஜீவிகளாலும் கல்வித்துறை சார் அறிவாளிகளாலும் இத்தகைய விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முதலாவது முறைக்கு ஸ்டாலின் குறித்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனங்களையும் மாவோ குறித்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனங்களையும் நாம் சுட்டுவோமே. ஆனால் இரண்டாவது முறைக்கு சேகுவாவின் துருவாயுதக்குழு பற்றிய விமர்சனத்தை கட்சிக்கு வெளியிலிருந்து நேர்முறையில் முன்வைத்த பிரெஞ்சு அறிவுஜீவியான ரெஜி டிப்ரேவியன் விமர்சனத்தையும் பிரிதரு நீட்சியிலிருந்து எதிர்மறை விமர்சனத்தை முன்வைத்த எல்சால்வடார் கவியும் கோட்பாட்டாளருமான ப்ரோக் டால்டனது பார்வையும் நாம் இங்கு குறிப்பிடலாம். இந்த சுய விமர்சனத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுய விமர்சன இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான அறிவு என்பது வந்து 2 விதமான ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கு, பைரல் ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஒன்று வந்து அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து ஒரு விதமான அறிதலை வந்து இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாக பெறுகிறார்கள்.
மற்றவர்கள் வந்து அறிவுஜீவிகள், கலைஞர்கள் அல்லது கோட்பாட்டாளர்கள் போன்றவர்கள் வந்து இந்த விடுதலை போராட்டம் வந்து எந்த சமூக சூழலில் நடந்தது, அதாவது எந்த உலக சூழலில் நடந்தது, எந்த தத்துவார்த்த சூழலில் அல்லது எந்த கோட்பாடு சூழலில் நடந்த என்ற விஷயத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சில விஷயங்களை முன்வைக்கிறார்கள். ஆகவே இந்த சுயவிமர்சனம் என்பதை வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த போராட்டம் பற்றி கோட்பாட்டு ரீதியில் அறிவுஜீவிகள் பார்த்ததை வந்து நாங்கள் முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் என்ற பார்வை வந்து எந்த விதத்திலும் இந்த விமர்சன பார்வையை வந்து முன்னெடுத்து செல்லாது என்று நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனத்தை மேற்கொள்கிற போது சில சிக்கல்கள் வரும். உதாரணமாக, விமர்சனத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் அத்தகைய சுய விமர்சனத்தை மேற்கொள்வதற்கான நெறிமுறை என்ன என்பது குறித்த தெளிவுறுத்தலும் நமக்கு இருத்தல் வேண்டும். விமர்சனத்தை மேற்கொள்கிறவன் ஒளிவட்டம் கொண்ட தூயவன், விமர்சனத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறவன் முழுமையும் இருண்டவன் என்கிற அணுகுமுறை அதற்கு பயன்படாது. வெற்றிகளுக்கெல்லாம் உறுத்துடைய உன்னதர் ஒருவர், தோல்விகளுக்கு பிற மூடர்களே காரணம் என்னும் அணுகுமுறையும் சரியாகாது. வெற்றிகள் போலவே தோல்விகளுக்கும் ஒரு உன்னதர் அல்லது இருமையானவரே காரணம் என்ற கோருதல்களும் வரலாற்று பார்வையாகாது. தனி மனிதன் வரலாற்றை உருவாக்குவதில்லை. எந்த தனி மனிதனும் குறிப்பிட்ட வரலாற்றுக்கு சாதகமான வகையில் எதிர்வினை செய்கிறான் என்ற அளவிலேயே ஒரு தனி மனிதன் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தின் கூட்டுக்குரலாக ஆக முடியும். ஆகவே இந்த விஷயங்கள் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஈழ விடுதலை போராட்டம் சம்பந்தமான கஷ்டம் நினைக்கிறேன். என்னுடைய பேப்பர் 18 பக்க பேப்பர். அப்ப இதை வந்து நான் நினைக்கிறேன் வரதகுமார் பின் போட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இந்த 5 மினிட்ஸ்ல நான் வந்து சில ரெக்கமெண்டேஷன் சொல்றேன். அப்ப அந்த விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு நான் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 minutes remaining and you can take another 5 minutes extra. You have 10 minutes more. Another 1 minute. அப்போ 5 மினிட்ஸ்ல வந்து நான் படிக்கக்கூடியது மட்டும் இது மட்டும் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறாங்க. அதான் வந்து ஒரு மனிதனுடைய மரணம் என்பது வந்து அரசியல் ரீதியான என்பதை விட வந்து ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். அப்போ வந்து தமிழ் ஈழ போராட்டத்தில் வந்து இந்த டயலாக்ஸ் நடக்க முடியாததுக்கான மிக முக்கியமான காரணம் என்று நான் வந்து இந்த மரணங்கள் நான் நினைக்கிறேன். இந்த மரணங்கள் என்பது வந்து போராளிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட முதல் நாள் ஏற்பட்ட மரணங்கள் வந்து ஒரு டயலாகை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற இன்னொன்று வந்து போராளிகளுக்கு எப்போதுமே வந்து வெகுமக்கள் சார்ந்து வந்து ஒரு பொறுப்பு இருக்கிறது. உதாரணமாக கன்ஸ்கிரிப்ட் பண்றது, அப்போ வெகுமக்களை வந்து பிணை கைதிகளாக வைத்திருப்பது. அப்ப இந்த 2 சம்பந்தமான மறுபரிசீலனை போராளிகளுக்கு இருந்தாலுடைய ஒரு டயலாக் வந்து உருவாக முடியாது. ஆகவே வந்து இந்த மரணம் என்பது வந்து சாதாரண மரணங்களே வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக 10 வருஷம் 50 வருஷத்துல மறந்து விட முடியாது. சாகிற வரைக்கும் அந்த மரணம் பிரச்சனையா இருக்கும். அப்ப சுமத்தப்படுகிற மரணங்கள் வந்து எந்த விதத்திலையும் ஒரு டயலாக்குக்கு வந்து ஒரு சமூகத்துல வந்து உருவாவதற்கான சாத்தியமே இருக்காது. ஆகவே வந்து இந்த மரணங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்துட்டு நாங்கள் பார்ப்போம். சிங்கள அரச படைகளால் தமிழ் வெகுமக்களும் தமிழீழ விடுதலை புலி போராளிகளும் பிற விடுதலை அமைப்பினரும் போராளிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2, விடுதலை புலிகள் அமைப்பினரால் பிற விடுதலை அமைப்பின் தலைமையினரும் போராளிகளும் திட்டமிட்டபடி வேட்டையாடி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3, விடுதலை புலிகள் அமைப்பினர் ஜனநாயக மத்தியத்துவம் அல்லது அரசியல் கூட்டு தலைமை என்னும் அமைப்பு முறை அல்லாத தனிநபர் தலைமை தாங்கிய அமைப்பினர் பின்னால் ஸ்டாலின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையை ஒத்த நிலைமை எது? உட்கொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. தமது அமைப்பு அறமாக ஜனநாயக மத்தியத்துவத்தை அல்லது அரசியல் கூட்டு தலைமையை கொண்டிருந்த சில போராளி அமைப்புகள் தவிரவும் அனைத்து போராளி அமைப்புகளிலும் இத்தகைய உள்கொலைகள் நடந்திருக்கின்றன. 4, சிங்கள அரச படையினர் விடுதலை புலி போராளிகளாலும் பிற போராளிகள் அமைப்பினாலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவன்றி எல்லையோர கிராமங்களில் வாழ்ந்த சிங்கள வெகுமக்கள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் போராளி அமைப்புகளால் இஸ்லாமிய மக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிங்கள அரசியல் தலைமையினால் ஊக்கம் பெற்ற இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் தமிழ் மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த கொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்ட சிங்கள படையினர் மற்றவங்களை பற்றி நாங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொல்லப்பட்ட சிங்கள படையினருக்கான பல்வேறு விதமான ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் செய்யுது.
அப்போ வந்து அவங்களை எப்படி வந்து மறுபடியும் வந்து உளவியல் ரீதியில் வந்து பொது சமூகத்துக்குள்ள கொண்டு போகிறது என்ற விஷயத்தை வந்து சிங்கிலீஷ் கவர்மெண்ட் செய்யறதுனால அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் போராளிகளுக்கும் வெகுமக்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு தொடர்பான கோட்பாட்டு பிரச்சனை வந்து வெகுமக்கள் மரணங்கள் சம்பந்தமானது. வெகுமக்களுக்கு மீது போராளிகள் தமது ஆதிக்கத்தை திணிக்கும் பிரச்சனை தொடர்பான விவாதம் இது. 2009 மே மாதம் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டு படுகொலைக்குள்ளான வெகுமக்களின் மரணங்கள் போன்றவை குறித்த மூல ஆய்வுகள் நிச்சயமாக நடைபெற்றே தீர வேண்டும். ஈழ சமூகம் அதனது கல்விமான்களையும் கலைஞர்களையும் மனித உரிமையாளர்களையும் தமக்குள் ஈர்த்து கொண்ட தார்மீகமான விடுதலை போராட்டத்தை நடத்திய தவறிய தருணங்கள் இதை. ஆயுத போராட்டத்தின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் யுகம் முடிந்து விட்டது. ஆயுத விடுதலை போராட்டத்தை அரசியல் பேச்சுவார்த்தைக்கான ஒரு அழுத்த கருவியாக மட்டுமே இனி பாவிக்க முடியும். அரசியல் போராட்டமே முனைப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேசிய மட்டத்தில் எவ்வகையிலும் முன்னெடுக்கப்படும் புலம்பெயர் தமிழர்களின் அரசியல் ஒரு அழுத்த கருவியாக மட்டுமே செயல்படும் சாத்தியம் உண்டு. இலங்கை சமூகம் மற்றும் அரசு குறித்த ஒரே பார்வையினை செயல்படுத்தும் வெளிப்படுத்தும் சகல விதமான தமிழ் அரசியல் சக்திகளும் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான முன்னிபந்தனைகளாக விடுதலை புலிகளால் சுமத்தப்பட்ட வெகுமக்கள் மரணங்களும் பிற போராளி அமைப்புகளில் வேட்டையாடப்பட்ட இளம் போராளிகளின் மரணம் குறித்ததுமான கோட்பாட்டு ரீதியிலான மீள் பரிசீலனை நிச்சயம் மேற்கொண்டே தீர வேண்டும். தமிழர்களுக்கிடையில் அரசியல் உடையாளரை நோக்கிய முதன்மை புள்ளியாக இதுவே இருக்கும். நன்றி. நன்றி ராஜேந்திரன். சரியான 15 நிமிடத்தில் இந்த உரையை முடித்ததற்கு. இதற்கான ஏதாவது ஒரு சிறிய குறிப்புகள் அப்ப பிரச்சனை இல்ல அவர் சொல்ல வேணும். தமிழா பேச ஓகே. அடுத்ததாக இந்த சாதியம் பற்றிய விடயத்தை பற்றி ஒரு அது என்னன்னா ஆங்கிலத்தில் எழுதினால அது நீங்க அப்படியே வாங்க அப்படியே மார்க்சியம் நினைக்கலாம். முக்கியமாக இந்த சமூக வளர்ச்சி அல்லது பற்றி சிந்திப்பவர்கள் முக்கியமாக தென்னாசிய சமூகத்தில் வந்து சாதியத்தை விட்டு சாதிய அமைப்பு வந்து தென்னாசிய சமூகத்துக்கே ஒரு விட்டான ஒரு விஷயம். அந்த சாதியத்தை நீங்கள் பேசாமல் ஒழித்து மறைத்து விட்டு நீங்கள் எந்த சமூக விடுதலையையும் அடைய முடியாத ஒரு சாதியம் வந்து கலாச்சாரம், பண்பாடு, மொழி, அரசியல் அனைத்திலும் அது ஒரு வியாபித்திருக்கு. அந்த வகையில அந்த தீண்டாமை என்பதை விட சாதியம் சம்பந்தமான ஒரு குறிப்பை வந்து கௌரிகாந்தன் என்ற ஒரு நீண்டகால ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவரும் நீண்டகாலமாக போராட்டங்களில் ஈடுபட்டவரும் இன்று தற்பொழுது இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிறதுமான கௌரிகாந்தனின் ஒரு திருநாமை ஒழியாமல் தமிழீழம் அமையாது என்ற ஒரு விடயத்தை பற்றி விடயத்தை ஸ்ரீதரன் வாசிப்பார். பொதுவாக அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டுமல்ல, தேசிய விடுதலை இயக்கங்கள் உட்பட எல்லாவற்றிலும் ஒரு காத்திரமான ஒரு சித்தாந்த மற்றும் பல்வேறு துறைகளில் வந்து பங்களித்த ஒரு நபர். சொந்தமாக எழுதி கொண்டு வந்து தங்களோட உரிய வாசிச்சாங்களுக்கு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம் இருக்கல. எனக்கு முன்னாலே இது ஒரு பெரிய சவால். இப்ப நான் இது என்னட்டு வாசிச்சு முடிக்க போடுறேன். இருந்தாலும் எந்திரன் பாணியில I will try my best to do that. Just before do that, I would like to read a few paragraphs in English in order to grab that idea or abstract. The speech or paper embraces the 5 major progressive social movements, especially in South Asia, such as patriotism,
nationalism and its various stems, caste eradication or annihilation as Dr. Ambedkar put forward, feminism, secularism, and their intrinsic relationship for building a socialist state. Though this presentation only focuses on the intermittent relationship between the Tamilulam nation formation and caste eradication. In addition, the author has also submitted a proposal, a working program as required by Varadanna for caste eradication, but I'm not going to go through that. If I have time, I have actually truncated many of them and got the essence in 2 pages. I don't know whether I will have a time to read them. The author of this paper also emphasizes that if the Tamilulam nation formation movement deviates from any of the above 5 which I have read for you, the nation formation goal will not be realized. And all the sacrifices made on account of it will be exploited and undermined by the mighty power states and their alliances. In a nutshell, instead of moving towards a revolutionary dimension, the outcome, it will take a destructive form. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன்னால் எனது கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்கிய தமிழ் தகவல் நடுவத்துக்கு நண்பர் வரதுகுமார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். சபையோர்கள் அனைவருமே இலங்கை தீவில் சிங்கள பௌத்த பேரகங்காரவாதத்தின் அரசியல் மேலாண்மை அற்றுப்போக வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர்களாகவே இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது கணிசமானோர் தமிழீழ கோட்பாட்டாளர்களாகவும் மீதமானவர்கள் இருசாரார் கடந்த கால பல்வேறு கசப்பான அனுபவங்களால் மனம் நொந்து அல்லது குழப்பமுற்று தமிழீழம் சாத்தியமா என்ற சந்தேகத்தை மனதில் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடும். மற்றோர் சாரார் தமது வர்க்க நிலை மாற்றத்தாலே தமது முந்தைய முடிவுகளை அல்லது தமிழீழவர்களின் தற்போதைய பொதுக்கருத்தை மீளாய்வு செய்யும் நிலையில் உள்ளவர்களாக இருக்கக்கூடும். தமிழீழ கோட்பாட்டாளர்கள் அனைவரும் தெளிவாக இருக்கிறார்கள் என கூறுவதற்கில்லை. இதனால் வெவ்வேறுபட்ட கருத்தோட்டங்களின் ஒன்று கூடலாகவே அவை அமைந்துள்ளது என கருதுகிறேன். இதற்கொப்பவே எனது உரையை அமைத்துக் கொண்டுள்ளேன். இந்நிலைமை புரிந்து கொள்ளப்படக்கூடியதே. நிகழ்கால நடப்புகளும் கடந்த கால நடப்புகளும் இதற்கான காரணங்களாக அமைகின்றன. கடந்த கால நடப்புகளின் தவறுகளே இங்கு பிரதானமானதாக விளங்குகின்றன. கடந்த கால தவறுகள் எமது கண்களை கெடுத்துள்ளது. எமது தவறுகளில் இருந்து பாடம் கற்று எமது பார்வையை செயல்படுத்திக் கொள்வோம். சத்திர சிகிச்சை அவசியமானால் அதையும் செய்து கொள்வோம். சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்துவதில் தமிழீழவர்களாகிய நாம் இழைத்த தவறுகளும் இதில் ஒன்றாகும். அத்தவறுகளை ஒட்டிய ஆய்வை செழுமைப்படுத்துவதே இவ்வுரையின் குறிக்கோளாகும். இது ஒரு சத்திர சிகிச்சை நோகத்தான் செய்யும். 1968களில் யாழ்ப்பாணம் சங்கானை நிச்சாமன் கிராமத்தில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தின் வீச்சை கண்டு அச்சமுற்று யாழ்ப்பாணம் வியட்நாமாக மாறப்போகிறது, யாழ்ப்பாணத்தை காப்பாற்றுங்கள் என சிங்கள பௌத்த பேரினவாத தலைவர்களிடம் முறையிட்ட தமிழ் தலைவரின் காலத்தில் இருந்து சோசியலிச தமிழீழம் என முழக்கமிட்ட துப்பாக்கி தலைவர் காலம் வரை தமிழீழத்தில் தீண்டாமை ஒழிக்கப்படாமல் தொடர்வதை மறக்க முடியுமா? 1966 69 வரையான காலப்பகுதியில் தீண்டாமை ஒழிப்பு போஜன இயக்கத்தின் தலைமையிலான போராட்டங்கள் நடைபெறாது இருந்திருந்தால் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில், பன்றித்தலைச்சி அம்மன் கோவில் போன்ற கோவில்கள் இன்னமும் கூட்டியே இருந்திருக்குமோ என்னமோ யார் கண்டது? இதனால் பஞ்சமர் என அடையாளப்படுத்தப்படும் அடிமைச்சாதி பிரிவினருக்கும் தமிழீழ தேசிய விடுதலைக்கும் இடையேயான உறவு பட்டும் படாததொன்றாக தூர நின்று வேடிக்கை பார்க்கும் ஒன்றாக இருப்பதை இவராலும் மறக்க முடியுமா? இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இத்தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். சாதிய சமத்துவத்தின் ஒளிப்பல், அதாவது ஒளிப்பல் என்று சொல்றார். சாதிய சமத்துவத்தின் தேவையை விடுதலை அமைப்புகள் நிராகரித்தன என்று கூற வரவில்லை. இதன் அவசியத்தை அனைத்து விடுதலை அமைப்புகளும் புரிந்து கொண்டிருந்தன. TULF உட்பட ஓரிரு அமைப்புகள் புரிந்து கொண்டதாக பாசாங்கு செய்தன. ஆனால் பல அமைப்புகள் உண்மையாகவே புரிந்து கொண்டிருந்தன. இருந்தும் அப்புரிதலை நடைமுறைப்படுத்துவதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய பதிவுகள் எதுவும் நடைபெறவில்லை. இதற்கான காரணம் அமைப்புகள் எங்கள் தலைவர்களின் சாதிய சார்பினர்தான் என நான் குற்றம் சாட்டவில்லை. தமது சாதிய சார்பிலேயே தூக்கி எறிய அல்லது குறைந்தபட்சம் தமது அமைப்பினருள்ளும் சமூகத்திலும் அதை கிடப்பில் போட்டு வைக்க பல அமைப்புகளும் தலைவர்களும் தயாராகவே இருந்தனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதை செய்தும் காட்டினர். ஆகவே அவர்கள் மீதும் அமைப்புகளின் மீதும் சாதிமான்கள், சாதி வெறியர்கள் என குற்றச்சாட்டு சுமத்தவில்லை. சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்தல் பற்றிய புரிதல், குறிப்பாக தீண்டாமை பற்றியும் சாதிய சமத்துவ போராட்டங்களுக்கும் தேச விடுதலை போராட்டத்துக்கும் இடையான உறவுகளை பற்றியுமான புரிதல் மிகவும் தப்பானதாக இருந்ததே இதற்கான காரணமாகும். இத்தவறான புரிதலை ஏற்படுத்துவதில் இடதுசாரி இயக்கங்களும் ஒரு காரணமாக இருந்துள்ளன.
தீண்டாமை ஒழிப்பில் ஆழமானதும் நிலைத்த தன்மை பெற்றதுமான வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்துவதில் இடதுசாரிகளின் வகிப்பாகத்தை என்றுமே எவருமே மறுக்க முடியாது. தீண்டாமை ஒழிப்பிலான தமது வீரமிக்க வரலாற்று வகிப்பாகத்தால் MC சுப்பிரமணியம், கந்தையா, ஸ்ரீனிவாசன், நாகலிங்கம், சண்முகதாசன், KA சுப்பிரமணியம் போன்ற தலைமை தோழர்கள் யாழ் சமூக உருவாக்கத்தில் நிரந்தர இடம் பிடித்துள்ளனர். ஆனால் தீண்டாமையானது நிலப்பிரபுத்துவ சமூகத்தின் மிச்ச சுச்சம் என்ற அவர்களின் கருத்து நிலைப்பாடு மிகவும் தவறானது. சாதிய சமத்துவத்தை ஏற்படுத்துவதிலான தவறான புரிதலுக்கு இக்கருத்தே பிரதான காரணமாக உள்ளது. இது பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். ஆண்டானடிமை சமூக அமைப்பின் கட்டுமானமான தீண்டாமை இன்று வெறுமனே ஒரு நிலப்பிரபுத்துவ மிச்ச சுச்சம் அல்ல. இந்திய உபகண்டத்தின் எந்த ஒரு மூலையிலானாலும் சரி, தீண்டாமையை முற்றிலுமாக ஒழிக்கும் நடவடிக்கையில் வெற்றி ஏற்படுமானால் அதன் போது ஏற்படும் தீப்பொறி இந்திய உபகண்டத்தின் சமூக சமநிலையையே ஆட்டங்காண வைத்துவிடும். சமூக சமநிலை என்பதை நான் மீளவும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன். ஆகவே தீண்டாமை ஒழியாமல் தமிழீழ மலராது எனும் கூற்று ஒரு சாதாரண மிரட்டல் அல்ல என்பதை முன்னுரையாக விளக்க அனுமதியுங்கள். ஒடுக்கப்படும் சாதியினரும் உழைக்கும் மக்களினதும் சமூக அந்தஸ்து இதே நிலையிலேயே தொடருமானால் உங்களின் சுயராஜ்யம் நமக்கு தேவையில்லை என இந்திய போராட்டத்தின் போது அம்பேத்கர், பெரியார், சிங்காரவேலர் போன்றோர்கள் காங்கிரஸையும் காந்தியாரையும் மிரட்டினார்கள். காந்தியாரால் நடத்தப்பட்ட பல போராட்டங்களை பகிஷ்கரித்தார்கள். தீண்டாமை ஒழிப்பு இயக்கங்களை முன்னின்று நடத்தினார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி ஒப்புக்கு சமபந்தி சமபோஜனம் நடத்தியது போல் காந்தியாரும் படபடப்புடன் தீண்டத்தகாதவர்களை கரிஜனர் என அழைத்து தலித்துகளின் கோபத்தை தணிக்க முற்பட்டார். நேருவோ இன்னொருபடி மேலே சென்று இந்திய அரசியல் சாசனத்தை வடிக்கும் பொறுப்பை அம்பேத்கரிடமே ஒப்படைத்து இந்திய தேசத்தை மலர வைத்தார். இயல்பாக மலரவில்லை, புகையடித்தே மலர்ந்தது. எப்படியோ காங்கிரஸ் வென்றது. தலித் தலைவர்கள் தோற்று போயினர். தலித் மக்களினதும் பிற உழைக்கும் மக்களினதும் சமூக அந்தஸ்து நிலையில் மாற்றம் ஏற்படாமலேயே, இப்பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே சுதந்திர போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்தன அல்லது முடித்து வைக்கப்பட்டன. எந்த தேசத்துக்கு எதிராக இப்போராட்டங்கள் நடந்தனவோ அந்த தேசமே இப்போராட்டங்களை சுமூகமாக முடித்தும் வைத்தது. சுதந்திர நாடுகள் உருவாக்கப்பட்டன. அந்நாட்டுகளின் நாட்டரசுகள் நிறுவப்பட்டன. அங்கால அடுத்த கட்டத்துக்கு இன்று நாம் காணும் நாட்டரசுகள் பழைய அரை காலனியல் அரசுகளின் சாம்பல் மீட்டின் மீது மக்களால் உருவாக்கப்பட்ட முற்றிலும் புதிய அரசுகள் அல்ல. மாறாக அவை தூசு தட்டப்பட்ட, வெள்ளையடிக்கப்பட்ட, சில முதலாளித்துவ ஜனநாயக சீர்திருத்தங்கள் செய்யப்பட்ட அதே அரை காலனியல் அரசுகள் ஆகும். தமிழீழ தேசத்தின் நிலையும் இதுதான். தேச உருவாக்கம் எனும் இத்தொடரோட்ட பந்தயத்தில் தெற்காசிய பிராந்திய அளவிலான தங்கப்பதக்கம் பெறும் நிலைக்கு வளர்ந்திருந்த தமிழீழ தேசம் இன்று வெண்கல பதக்கம் கூட பெற முடியாத நிலைக்கு தாழ்ந்து விட்டது. துயரத்துக்குரியதே. ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 3 இப்பிராந்திய நாட்டரசுகளும் அது அந்த பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றது. அந்த கொலோனியலுக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் வந்து நாட்டரசுகள் ஒரு பர்டிகுலர் ஒரு எத்னிசிட்டி அல்லது ஒரு எத்னிக் குரூப்கிட்ட வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கே தவிர they are not nation form ஸ்டேட்ஸ்ன்றதான் அவற்றை அந்த ஆர்குமெண்ட். ஆனபடியால் எனக்கு எப்படி இதை எடிட் பண்றதுன்னு தெரியாது. ஆனபடியால் இப்பொழுது நமது கேள்விக்கு வருவோம். நாம் அமைக்க விரும்புவது தமிழீழ தேசிய அரசியா, தமிழீழ நாட்டரசியா? இக்கேள்வியை இவ்விதமாக விரிவாக்கலாம். தமிழரின் பாரம்பரிய தாயகத்தில் வாழும் இஸ்லாமியர்கள், அடக்கப்பட்ட சாதி பிரிவினர், புலம்பெயர்ந்த மலையக தமிழர், இயல்பாக குடியேறி இங்கேயே வாழும் சிங்களவர்கள், கிழக்கு மாகாணத்தில் வாழும் பரங்கியர்கள் ஆகிய 5 தேசிய இன குழுமங்கள் மீதும் பிரயோகிக்கப்பட்டு வரும் பாரபட்சங்கள், ஓரங்கட்டல்கள், ஜனநாயக விதிமுறை மீறல்கள், சம உரிமை மீறல்கள், தீண்டாமைகள் ஆகிய பஞ்ச என்றால் 5 கொடுமைகளையும் இல்லாதொழித்து அனைத்து தேசிய இன குழுமங்கள் மற்றும் சமூக குழுமங்களிடையே சமத்துவம் மற்றும் சம உரிமை உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தமிழீழத்தையா? இப்படி அமைந்தாலே அது தமிழீழ தேசிய அரசு. மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், எமது குறிக்கோள் என்ன? தமிழீழ தேசிய அரசா, தமிழீழ நாட்டரசா? தமிழீழம் என்னும் 19 பதத்தினுள் ஒளிந்து விளையாடலை இனியும் தொடர வேண்டுமா? எமது தியாகங்கள் பாலவென வெயிலில் கருகி பொசுங்கியதும் கடலில் வீசி எறியப்பட்டு வல்லரசிய மீன்களுக்கு இரையாகியதும் போதும். ஒருமித்த பதில் இல்லாவிட்டால் பதிலை தேடிய பின் களமிறங்குவோம். மக்களின் வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம். எம்மில் பலர் பிராந்திய அல்லது உலகளாவிய வல்லரசுகளின் உதவியுடன் தமிழீழத்தை உருவாக்க முற்பட்டார்கள்.
வல்லரசுகள் முகத்திலும் முதுகிலும் மாறி மாறி குத்தி அவர்களை வஞ்சித்தது. மீண்டும் சிலர் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அவர்களிடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, வல்லரசுகளுடன் உதவியுடன் நீங்கள் உருவாக்க முனைவது எதை? ஒரு நாட்டையா அல்லது தேசத்தையா? ஒரு நாட்டரசையா அல்லது தேச அரசையா? நாட்டையும் நாட்டரசையும் தான் உருவாக்க முயல்கிறீர்களா? நடக்கட்டும். மீண்டும் சுவற்றில் மோதி மூளை கலங்காமல் பார்த்துக் கொள்ளட்டும். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை உலகின் பிரதான அரசியல் போக்கு நாடுகளுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதாகவே இருந்தது. அதாவது 3வது உலக நாடுகளை உலகின் கதாநாயகர்களாக பவனி வந்தனர். அப்பவனி உலகின் வரலாற்று தேவையாக இருந்தது. இதனால் தான் காந்தி, நேரு, பண்டாரநாயக்கா போன்ற 3ஆம் உலக நாட்டு தலைவர்களால் அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்களை ஓரம் கட்டக்கூடியதாக இருந்தது. உலகின் பல 3ஆம் உலக நாடுகளில் இதுதான் நடைபெற்றது. வரலாறு திரும்பவும் சொற்பற்ற கொள்ளையை சுத்தும் என்று நம்பாதீர்கள். 21ஆம் நூற்றாண்டு 4ஆம் உலக நாடுகளின் காலம். ஆம், இந்த நூற்றாண்டு 4வது உலக நாடுகளின் காலம். 3ஆம் உலக நாடுகளின் சுதந்திர போராட்டம் நாட்டையும் நாட்டரசையும் நோக்கி பயணித்தன. ஆனால் 4ஆம் உலக நாடுகளின் விடுதலை போராட்டம் தேசங்களையும் தேச அரசுகளையும் நோக்கி பயணிக்கின்றன. இது வரலாற்றின் இயல்பான போக்கு. இந்த இயல்பான போக்கில் தமிழீழவர்களாகிய நாமும் பயணிப்போம். அதற்கான முன் நிபந்தனைகள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் தீண்டாமை ஒழிப்பாகும். தீண்டாமை ஒழியாமல் தமிழீழம் மலராது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இது தொடர்பான எந்த விவாதத்துக்கும் தயாராய் உள்ளேன் என்பதை அழுத்தமாக கூறி விடைபெறுகிறேன் என்று முடித்திருக்கிறார் அவருடைய முதலாவது பகுதி. டிஸ்கஷன் யாராவது அதுல என்ன இருக்கு? மிக்க நன்றி. இந்த பேனலில் வந்து 2 முக்கியமான விடயங்கள். ஒன்று, இதுவரை நடந்த ஆயுத போராட்டம், அதாவது விடுதலையானது ஆயுத போராட்ட முறையால் சாத்தியமாகுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி. 2வது, இந்த விளிம்பு நிலை மக்கள் பற்றிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து சாதியினால் ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதியம் என்ற ஒரு மோசமான சிந்தனை முறையால் ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் ஒன்றாக்காமல் அல்லது அவர்களுடைய மனித உரிமை, முக்கியமாக சாதியம் என்பது மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது மனித அந்த நீங்கள் உங்களுடைய தமிழர் என்ற அந்த பொதுவான ஒரு கோட்பாட்டுக்கு சாதியத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு விடுதலையை தேட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த விஷயத்தில் முக்கியமாக இங்கு நண்பர் தங்கேஷ் இருக்கின்றார். அவர் சாதிய மறைப்பு என்ற ஒரு நூலுக்கு முக்கியமாக பங்களித்திருக்கிறார். மற்றும் இந்த சாதியம் பற்றிய நீண்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே இந்த பனலை நான் இப்பொழுது இவர்கள் ராஜேந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் மற்றும் தங்கேஷ் இவர்களிடம் உங்களது சந்தேகங்கள் அல்லது வாதங்களை கொள்வதற்காக ஓகே. யாராவது கேள்வி கேட்பதென்றால் முதல் கை உயர்த்தலாம். அந்த காலத்துல வரலாறுங்களுக்கு தெரியும், நடந்தாட்டா தெரியும், என்ன நடக்கிறாலும் தெரியும். என்றால் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடக்கிற நிகழ்வு 3 பிற்படுத்தப்பட்ட டீச்சர்ஸ் ஒரு ஸ்கூலில் போய் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஏன்னா அந்த பிரின்சிபலும் டீச்சர்ஸும் அதை பண்ணாங்க. ஒரு பிரின்சிபலுக்கு பள்ளிக்கூடம் கொடுக்க முடியாமல் அவர் கொழும்புல ஸ்கூலில் இருக்கிறார். இதுதான் அங்கே உள்ள இப்போ நடக்கிறோம். இல்லை நாங்கள் ஒரு அடியும் முன்னால் வைக்கல அந்த விஷயத்துக்கு. இப்போ எங்களுக்கு முக்கியமான பகுதி அந்த வேலை திட்டம். அவர் என்ன செய்ய சொல்றாருன்றதான் முக்கியம். இல்ல அதை வாசிச்சு விடட்டா பேசாம
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் இந்த பொருளாதார பக்கம் அவர் 3 தலையங்கமா 3 பிரிவுகள்ல அதை கொண்டு வர 2 பண்பாட்டு கட்டுமானத்துல என்ன விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அதுல வந்து குறிப்பாக வந்து அவருடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் சித்தாந்த அரங்கில வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது யாழ்ப்பாணம் இப்ப இலங்கை தமிழர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 2 பேர் வந்து இந்த சாதியம் தொடர்பான சித்தாந்தத்துல 2 எதிரெதிர் சித்தாந்தத்தை கொண்டிருந்தார்கள். ஒரு ஐடியாலஜி ஒரு ஆள் வந்து ஆறுமனாவிடம், மற்றவர் வந்து விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தர். அப்படியே அந்த விபுலானந்தர் எடுத்த அந்த போராட்டத்தை முன்னுக்கு கொண்டு வர வேணும், அதை ப்ரொமோட் பண்ண வேணும்ன்றது அவருக்கு ஒரு வேலை திட்டமாக. 2வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன் அதுவும் ஆர்வலருக்கும் இதற்கும் வள்ளலாருக்கும் இடையில நடந்தது அதான் இருக்கும். அது வள்ளலாருக்கும் இடையில நடந்தது தான் அந்த அருட்பா மருட்பான்ற தர்க்கம். அந்த விஷயத்தையும் வந்து அதுல இருந்து விட்ட இடத்துல இருந்து அந்த சித்தாந்த போராட்டத்தை தொடங்கணும். அதனுடைய வெறுமனே இந்த தனியே தேசிய விடுதலை போராட்டத்துக்குரிய கலைப்படைப்புகளை மட்டும் படைக்காமல் இவை தொடர்பான கலைப்படைப்புகளை நோக்கி கொண்டு போகணும்ன்றது ஒரு விஷயம் பண்பாட்டு பக்கத்தில் கொண்டு வர. மற்றது பொருளாதார பக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தீண்டாமை என்றது, அதாவது ஒரு நிலம் வாங்குற உரிமை என்றதை பிரதானமான விஷயமா எடுக்கிறார். அதற்கும் தேச வளமை சட்டத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்புகளை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அவர் அந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் சொல்லியக்கில் வந்து ஒடுக்கப்பட்ட சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு நிலம் சார்ந்த 2 பெரும்பிரிவினரையும் கடல் சார்ந்த ஒரு பிரிவினருமாக இந்த 3 வகை ஒடுக்கப்பட்ட சாதி மக்களையும் வந்து உள்ளடக்க வேணும் என்றதும், அந்த மக்கள் தனியாகவோ கூட்டாகவோ சுயமான ஒரு தங்களுடைய சொந்த இந்த எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த ஒடுக்குமுறையின் அடிப்படையில வந்து மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வெகுஜன அரசியல் ஒரு மாஸ் ஆர்கனைசேஷன்ஸை கட்டுறதுக்கான உரிமை அவைக்கு இருக்குது. அது அங்கே ஒரு எந்த விதமான முன்னிபந்தனையும் போடக்கூடாது. அந்த அமைப்புகள் தமிழீழ விடுதலை தேசிய விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்குதா இல்லையான்ற எந்த முன்னிபந்தனையும் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அதுல வந்து நிச்சயமாக வந்து தமிழீழ தேசிய பெற்றாளர்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பொறுமை அல்லது ஒரு உணர்வு இருக்கணும் பண்றார். 2வது அவர் அந்த என்னோட சொல்றாரு, அவர்கள் நிச்சயமாக வந்து இந்த போராட்டத்தினுடைய அடுத்த சக்தியாக அடுத்த வீச்சாக மேலெழ வேண்டும், அதை கொண்டு நடத்த முடிஞ்சு சொல்றார். அந்த அடிப்படையில தான் தமிழீழ தேசியவாதிகளாகிய நாம் சாதியம் களைவோம் தமிழீழ தேசியம் காப்போம் என்னும் பெயரில் தனியானதொரு வெகுஜன இயக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும். தமிழீழ தேசியத்தையும் சாதிய களைவை ஏற்றுக்கொண்டோர் அனைவரும் சாதி மத இனபேதமின்றி அதில் உறுப்பினராக்கப்பட வேண்டும். இவ்வியக்கம் முன்கூறிய சாதிய இயக்கங்களுடன் இணைந்து செயற்படுவதில் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. இவ்வியக்கத்தின் வளர்ச்சி பிற சாதிய இயக்கங்களில் பெரும்பான்மையானவற்றை உள்வாங்கிக் கொள்ள முடியுமானால் அதுதான் இயல்பான ஐக்கியத்துக்கான களமாக அமையும். சாதியமில்லா தமிழீழம் படைப்போம், அவருடைய சுலோகமாக இருக்கிறார். சாதியமில்லா தமிழீழம் படைப்போம், தமிழீழவர்களின் தாகம், தமிழீழ தேசிய அரசுருவாக்கம். நன்றி. எனது கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ எனக்கு விளங்கலை என்றால் சாதி இருந்த ஒரு சமூகத்தில் சாதி இல்லாததுக்கு போன வரலாறு எங்கள்கிட்ட இருக்கா ஒன்று. இப்போ South Asian society is a caste-based society. Is there any example that we have that caste it was a caste society, now it became casteless? Is there any example to say that? ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. அப்படின்னு சொன்னால் சாதி வந்து இருந்த சமூகத்தில் சாதி இல்லாமல் போன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குமென்னு சொன்னால் அதை ஒரு மாடலாக வச்சு நாங்கள் பயணிக்கலாம். ஆனால் இப்போ சாதி வந்து தொடர்ச்சி இருக்க போகுதுன்னு சொன்னால் சாதி இல்லாத தேசத்தில் தமிழெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இப்போ எனக்கு சாதி இல்லாமல் தமிழெல்லாம் உருவாக்கலாம்னா அப்போ தமிழெல்லாம் உருவாக்கலாம்னு வந்து லொஜிக்கலாக அப்படி வரலாம். Singapore எடுத்து பாத்தீங்களா? No, let me finish. Singapore is a kind of multicultural society, and Singapore is a very small country, but it's not defined very clearly in terms of caste. That's what I see. Okay. இப்போ இப்படியா ஒரு சூழ்நிலை இருக்குல்ல,
இந்த வித்தியாசங்கள், இந்த மத பாகுபாடுகள், சாதி பாகுபாடுகள் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலைக்க சாதி இல்லாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கி தமிழீழம் காண்பதற்கான முயற்சி வந்து இன்னும் பொறுத்தவரையில் சாத்தியப்படாது என்றது எனது அபிப்பிராயம். அப்ப இந்த வித்தியாசத்துக்குள்ளால தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கு. We have to work through the differences. அப்ப இந்த வித்தியாசத்துக்குள்ள வேலை செய்யணும்ன்றதா என்ன வேலை திட்டம்ன்றதா நீங்க தேவையை ஒழிய இது வந்து எனக்கு ஒரு வகையான செக்ஸிஸ்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு அப்படிப்படுது. If we don't eradicate caste, we can't realize தமிழீழம் வந்து the kind of sexy word that we use. எங்களுக்கு வந்து சாதி தொடர்ச்சியா இருக்க போகுது. இதுக்குரிய வேலை திட்டம் என்ன? ரைட். இப்போ யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் வந்து புங்குடுதீவு கிராமத்தில் மல்லா கிராமங்களில் ஆய்வு செய்து இருக்கிற காலத்தில் I wrote an article in English first, political participation of oppressed caste and the need for a progressive Tamil nationalism. That I published in English in Kalam Telegraph. Then I wrote in Tamil and published in Thinakuran and Thinamuras. After writing that particular article, and அதுக்கு நான் தென்னுடைய தமிழ் அது எழுதின அப்புறம் நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த பின்னுக்கு இந்த அடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறது நிறைய பேர் தொடர்பு கேட்டுச்சுன்னா ஏன் இந்த கட்டுரை நீங்கள் எழுதினீங்க, என்ன வேலை திட்டம், உங்களோட நோக்கம் என்ன? இப்போ நான் அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டது என்னன்னு சொன்னால், புங்குடுதீவிலே மல்லாத்திலே நான் எடுத்த சாதி அடிப்படையில் எடுத்த சனத்தொகையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அம்பட்டர், நலவர், பள்ளர், பறையர், பண்ணர், இந்த ஐந்து சமூகத்தையும் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்கிறோம். பஞ்சமன்னு சொல்கிறோம். அதில் அந்த பேர்ட்ஸில் நிறைய பிரச்சனை இருக்கும். குறைஞ்சதாக சொல்கிறதுல பிரச்சனை இருக்கா? அது அந்த பேர்ட்ஸ், அந்த பொலிட்டிக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்க்கு நான் போகல. இந்த 5 சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 50 விதமான ஆட்கள் இருக்கணும். யாழ்ப்பாணத்தை பொதுமைப்படுத்துகிற பிரச்சனை இருந்தாலும் ஆனால் நாங்கள் ஒருவேளை பொதுமைப்படுத்தலாம் என்னன்னு சொன்னால், இப்போ டேஸ்போராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 விதமான, ஒரு 1 மில்லியன் டேஸ்போராவில் 80 விதமான டேஸ்போரா கம்போஸ்ட் வித் வெள்ளாள காஸ்ட். ரைட். ஸோ இன் தட் அப்படி வெளியில் போனபடியாக நாங்கள் ஓரளவு முடிவு பெறலாம். கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஜாஃப்னா பாப்புலேஷன் ஆர் கம்போஸ்ட் வித் ஒப்ரஸ் காஸ்ட் குரூப். அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் கூட ஒடுக்கப்பட்ட சாதியிலிருந்து இல்லை. ரைட். 35 கவுன்சில் மெம்பர் இருக்கணும். நார்தர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சிலில் 2 பேர் தான் பள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கணும். மிச்சம் எல்லாருமே வெள்ளாளர். ஸோ அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எப்படியான வேலை திட்டத்தை இதுக்கு செய்யலாம்? ஐ திங்க் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை சர்டன் இஷ்யூஸ் லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் oppressed caste, landlessness of people, particularly oppressed caste. இந்த வேலை திட்டங்களை அடையாளம் கண்டு நாங்கள் வேலை செய்யலாமே ஒழிய, ஸோ we can't eradicate caste, but that personally I believe. ரைட். ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு கேள்வி இருந்தால் நான் கரெக்டலாம். ஓகே. இன்னும் ஒரு சொல்றபடி நடக்கும். ஒரு கேள்வியை வந்து மிகவும் சுருக்கமாக ஒரு 5 நிமிடம் அதிகமாக தருவீங்க. 10 நிமிடம் தலைவர் சொன்ன மாதிரி நடந்திருந்தா பிரச்சனை. வணக்கம். இது காஸ்ட் இஷ்யூ பற்றி கதைக்கிறீங்க. இது வந்து ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு எக்கடமிக் இஷ்யூ. அதாவது வந்து இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் வெளியில் வந்து இதுக்கெல்லாம் சில பேர் லோவர் காஸ்ட் அப்பர் காஸ்ட்ன்றது நாங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொன்னால் அங்கே வந்து மெயினாக வந்த இஷ்யூவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் இருக்கையில் அவன் மற்றவையில் தங்கி, அதாவது வெள்ளாளர் குடும்பங்களில் தங்கி இருந்தவையை தான் நாங்கள் வந்து லோவர் காஸ்ட் அது இதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் இல்லை. என்ன முதலாவது வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் அது இருந்தது. அதாவது வந்து ஒவ்வொரு பல்லரண்டவர் என்ன மாதிரி வேலை செய்யணும் அது இருந்தது. இப்போ அந்த படித்து ஒரு லெவலுக்கு வந்தவன் உண்மையில் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தின் மூலமாகவும் அது வெல்ஃபேர் பெனிஃபிட் சொசைட்டி மூலமாகவும் நாங்கள் வந்து இதை வந்து ஓரளவுக்கு மேலே கொண்டு வரலாம்ன்றது என்னுடைய கருத்து. மற்ற ரெண்டாவது நீங்கள் ஹியூமன் ரைட் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஹியூமன் ரைட்டில் வந்து இது பேசிக் இது, அதாவது டிஸ்கிரிமினேஷன். அந்த டிஸ்கிரிமினேஷனை நாங்கள் அந்த ஹியூமன் ரைட் இது டிஸ்கிரிமினேஷன் நான் டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸை கொண்டு வந்து எங்களோட அரசாங்கத்தில் நிலைநிறுத்துவதால வந்து இந்த காஸ்ட் சிஸ்டத்தை நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் அந்த நான் டிஸ்கிரிமினேட்டரி என்ற லெவலில் போகலாம். அதுக்கான எதிரான இதில் கொண்டு வரலாம். நான் ஒரு சின்ன பாதுகாப்பு இந்த
எக்கனாமிக் இஷ்யூன்றது வந்து அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் டிடக்டிவ் அப்ரோச். அது அப்படி இல்லை. ஏனென்றால் இன்று வரைக்கும் இந்த ஊர்லேயும் நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்கிறீங்கன்னு பார்க்க வலிக்கிட்டாலே நீங்கள் சாதியை பார்க்குறீங்கன்றது அப்பட்டமா தெரியும். போய் கோயில்ல போய் இந்த திருமண சடங்குகள்ல இருந்து டெய்லி பிராக்டிசஸ், ஒவ்வொரு நாள் தின பிராக்டிசஸ்ல இருந்து நீங்கள் சாதிக்கிறீங்க. நீங்கள் திரும்பி இலங்கைக்கு போய் உங்களோட காணிகளை சொந்தமாக கொண்டாடுறீர்கள். அங்கே ஏற்கனவே தலித் மக்களோ அல்லது கொடுக்கப்பட்ட மக்கள் இருந்த காணிகள், இலங்கை ராணுவத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். இங்கே இருந்து எத்தனையோ பேர் லேண்ட்லோர்ட்ஸ் வந்து தங்களுடைய காணிகளை திருப்பி மீளப் பெறுகிறார்கள். அங்கு இருந்தவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். ஆகவே அவங்க எக்கனாமிக் அதே விஷயத்தில் அங்கே நிறைய பேர் லேண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் லேண்டை வாங்கி வச்சிருக்கிறார்கள். ஆனால் சாதியம் மறைந்து செயல்படுகிறது. மற்றது அரசாங்கம் வந்து 1956ஆம் ஆண்டே சட்டம் இருக்கு. அரசாங்கம் தான் வந்து சாதியை வந்து ஒடுக்குறது. தமிழாக்கள் வந்து சாதி ஒடுக்குறது இல்லை, சாதி இல்லாமக்கிறவங்க இதை முயற்சி எடுக்க. தமிழ் தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள் எவருமே இதை முயற்சி எடுக்கல. சிங்கள அரசாங்கம் தான் முயற்சி எடுத்திருக்கு. அதனால சிங்கள தான் நல்ல செய்தி நான் சொல்லி, சிங்கள அரசாங்கம் தான் முயற்சி எடுத்திருக்கு. ஃப்ரீ எடுகேஷன் சிங்கள அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. Free education basically the government is the government policy anyway. Yeah. No, yeah, that's right. But Sri Lanka government is continuing that. No. Free education. Sri Lanka அரசாங்க சும்மா தூக்கி கொடுக்கல. Don't say that. No. There's a struggle behind all the policy development, isn't it? But we have to understand the history. But I don't like to. I don't go to that extent. But I'm saying that it's brought by the government policy. No, the British government also earlier made political. No, that's fine. No. What I'm telling that there is no kind of steps taken by the Tamil political parties or Tamil politicians to eradicate the caste. Right? That's my stand. Right? அதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன்னு சொன்னால், இப்ப 32 அகதி முகாம் இருக்கு யாழ்ப்பாணத்துல. There's a 32 IDP camp, but there are a couple of individuals who can understand English. So Tamil, so I thought I can speak in English. But anyway, if you want any question, but we can talk after that. 32 அகதி முகாம் இருக்கு யாழ்ப்பாணத்துல. 32 அகதி முகாம்களையும் இருக்கிறார்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தார்கள். 1258 குடும்பங்கள் 32 அகதி முகாம்களையும் இருக்கு. 25 அகதி முகாம்களில் பள்ளர், நலவர், பறையர் இந்த 3 பேரும் தான் இருக்கணும். கம்ப்யூட்டரும் வண்ணரும் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணிக்கணும். கோஸ்டல் ஏரியாவில் கோயம்புத்தூர் இருக்கிற கோஸ்டல் ஏரியாவில் வந்து 7 அகதி முகாம் இருக்குது. 7 அகதி முகாம் இருக்கிற கரையார். ஸோ அப்போ நாங்கள் வந்து எப்படி நாங்கள் இந்த எமர்ஜென்சி பீரியடில் நாங்கள் வந்து எப்படி வந்து அந்த காஸ்ட் பவுண்டரி நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அவர்களுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவருக்கு நிலம் இல்லை. இப்போ அகதி முகாமில் இருக்கிற 32 அகதி முகாமில் இருக்கிற 1258 ஆட்களில் குடும்பங்களில் 869 குடும்பங்களுக்கு நிலம் இல்லை. நிலம் எங்கே இல்லை? ஹை செக்யூரிட்டி ஜோன்லையும் இல்லை, வேறு பிரதேசங்களையும் இல்லை. இப்போ ஹை செக்யூரிட்டி ஜோன் ஓப்பன் பண்ணப்பட்டால் யார் அந்த நிலத்தை பிடிக்க போகிறோன்னு சொன்னால், ஒன்றில் வந்து வெளியில் இருக்க நிலம் வசதி படுத்த வெளியில் இருக்கிற வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் அல்லது வசதி படுத்த மற்றவர்களும், யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்ந்து குடும்பங்களோட வீடுகள் கட்டி இருக்கிறவர்கள் தான் அந்த ஹை செக்யூரிட்டி ஜோனில் போய் நிலங்களை பிடிக்க போயிடும். அப்போ இவர்களுக்கு நிலம் இல்லை. அப்போ இந்த நிலத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்னாப்ப கவர்மெண்ட் தங்க நிலத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் வந்து வக்காலத்து ஒன்று கூடாது இல்லையா, என்ன செய்யணும்னு சொன்னால் 103 நிலங்க இது என்ன காங்கிரஸ் இது காங்கிரஸ் ஃபேக்டரி பின்னால் இருக்கிற கவர்மெண்ட் லேண்டில் 103 வீடுகளை கட்டி ஆமியெல்லாம் கட்டி கொடுக்குது. வீடுகளை கட்டி அவன் நிலத்தை கொடுக்கணும், நில உரிமையாகவே கொடுக்கணும். அப்போ இதை வந்து முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் பேர் எதிர்த்துருக்கணும். எதிர்த்து போட்டு என்ன சொல்லியிருக்கணும்னா, அப்போ ஏன் நம்ம எதிர்த்தேன்னு சொல்லி நான் இப்போ டிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் டிவிஷனல் செக்ரட்டரிகிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், என்னென்னா இது மாவட்டம் வந்து வெள்ளாளர் புவியராக கூட வாழ்ந்த இடம், இப்போ இந்த பல்லரையும் நலவரையும் கொண்டு இருக்குன்னா அந்த பாப்புலேஷன் ரேஷியோ மாறிடும், அதை பயப்படுறாங்க. பிறகு இந்த வராது பெரிய இஷ்யூவாக போயில அதில் நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம். ஆனால் பிறகு நான் அகதி முகாமுக்குள்ளே பார்த்தா
அதாவது அதில் வந்து பல்லர் நலவரம் பறையர் நலவரம் தான் இருக்கணும். உபங்களை வந்து அந்த இது குழுக்கள் முறையில் தான் அந்த வீடுகளை கொடுத்தது. உபங்களை என்ன செய்வாங்கன்னா அந்த பறையரை வந்து தங்களுக்கு எடுக்கூடான்னு சொல்லி போட்டு பறையருக்கு வந்து அந்த 10 குடும்பம் பறையர் அவை வந்து ஒரு சைட்டில் இருக்கிற 10 வீட்டையும் அவரை கொடுத்தாச்சு. அவைக்குள்ள ஒருத்தர் போட இல்லை. அப்போ அதுக்குள்ள ரைட். இப்போ என்னென்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்க கவர்மெண்ட் சொன்னா நல்லிணக்கபுரம், reconciliation village. This is the name that they put in. பெரிய கொட்டா இடத்துல போட்டிருக்கு. அதுக்குள்ள டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் பிரச்சனை வேறு வெளியேறி இருக்கணும். அதால பிறகு இவர்களுக்கு நல்லிணக்கப்புறம் மட்டும் சொல்லிடலாம். அப்போ கவர்மெண்ட்டும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தான் பயன்படுத்துது. எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்புகளும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட தான் விளையாடினோம். ரைட். ஸோ இதுக்கு வந்து மொபைல் we can change the situation, but we have to work hard. We can work hard. இந்த கேள்வி தங்கேஷ் வந்து கும்பியில ஆவணப்படம் எடுத்து அது வந்து நிலத்தை நாங்கள் இழக்கக்கூடாதுன்ற அந்த மெயின் இது. ஒரே ஒரு கட்டத்தில் அதில் ஒரு கதாபாத்திரம் வந்து சாதியை பற்றி கதைக்கிறது எங்களுக்கு அனைவரையும். அதை வந்து அண்மையில் தங்கேஷ் வடக்கு கிழக்குலேயும் கொழும்பிலையும் போட்டது. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதை போடுறதுக்கு தடை விதித்தது. அதுக்கான காரணம் என்னென்று இப்போ நானும் அந்த ஃபேஸ்புக்கில் அதுக்கு டைம் இல்லை. ஆனால் அதுக்கு அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அது பல்கலைக்கழகம் வந்து சொல்றதுக்கே வெக்கமாயிருக்கு. ஓகே இல்லை அவ்வளோ something different, you know. I just want to make ஒரே ஒரு கேள்வி ராஜேந்திரன். And the caste issue I want to... இல்லை, let's finish. You want to ask me? You are very dictatorial. Yeah. Suppressing some questions. Discrimination. ஜனநாயகம் தான் எப்படி இப்போ டிஃபாக்டோ ஸ்டேட் இருக்கிற பிரதேசத்துக்கு வந்து நீங்கள் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கை தீவு வந்து ஜனநாயகம் இருக்குன்னு சொல்ல இயலாது இல்லையா? அது குறிப்பிட்ட ஆட்சின்னா உதாரணமாக வந்து நிகரகுவா எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் நிகரகுவாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுத போராட்டம் நடத்துகிறாங்க. ஆயுத போராட்டம் நடத்தின பிறகு ஒரு கட்டத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷனில் வந்து ஆயுத போராட்டத்தை நடத்தின அந்த விடுதலை போராட்டம் தோல்வி அடையுது, அந்த விடுதலை இயக்கம் தோல்வி அடையுது. அப்போ அதுக்கு பிறகு வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் விடுதலை இயக்கம் வருது. அந்த விடுதலை இயக்கம் வந்து ஏறக்குறைய 12 வருஷமாக தொடர்ந்து இருக்குது. இப்போ திரும்ப வந்து இப்போ இருக்குது, தொடர்ந்து இருக்குது. பார்லிமெண்ட் டெமோக்ரஸியில் அந்த விடுதலை இயக்கம் வந்துட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இதை இன்னைக்கு கேட்டது நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா இப்போ அந்த விடுதலை போராட்டம் நடந்த காலங்கள் ஏறக்குறைய 30 வருஷம் வந்து அந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிராக கான்ட்ராண்டு ஒரு அமைப்பு வந்து எதிர்ப்புரட்சி அமைப்பு அந்த விடுதலை போராட்டத்தை சீர்குலைத்து கொண்டே இருந்தது. சரிங்களா? அந்த கான்ட்ரா இயக்கம் வந்து இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி வந்து இவங்க பவருக்கு வந்த உடனே அவங்களும் டிசார்ம் பண்ணிட்டாங்க.
அவங்களும் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் உள்ள வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு ஆர்ம்ஸ் குரூப் வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோடு வந்து சாண்டினிஸ்டா அந்த புரட்சியாளர்களை வந்து இதை கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ எப்படி அந்த நாட்டில் என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய கான்ட்ரா பல்வேறு ஆயுத குழுக்கள் எல்லாமே இனி வந்து இந்த நாட்டுக்குள்ள ஆயுத கலாச்சாரத்துக்கோ அல்லது வன்முறைக்கோ இடம் இல்லை. ஏன்னா சகலரும் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிறபடி அந்த டிஃபேக்டிவ் ஸ்டேட் அல்லது குறிப்பிட்ட காலகட்டம் வந்து புரட்சிகர இயக்கம் ஆட்சியை எடுத்த பிறகு பல்வேறு விதமான நலன்கள் இருக்குது. வரலாறு பூராமல் இருக்குது. ரஷ்ய புரட்சியிலையும் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் பேசுகிறாங்க, பல்வேறு உரிமைகள் பேசுகிறாங்க, மனித உரிமைகள் பேசுகிறாங்க, பெண் உரிமை பேசுகிறாங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெஞ்சு புரட்சியில் இருக்கு. முதல் வந்து பெண்கள் நைட் ஷிஃப்ட் வைக்கக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து பாரிஸ் கம்யூனோட தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி விமன்ஸ் ரைட்ஸ் என்ற ஒரு மேனிஃபெஸ்டோவையே வந்து உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் முன்வைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து டைகர்ஸோடைய டிஃபேக்டோ ஸ்டேட்டில் வந்து இப்போ சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டியூஷனலைஸாக கொண்டு வரணும், அல்லது வந்து சட்டபூர்வமாக வந்து சாதி விஷயங்களை தான் நாங்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் மற்ற விஷயங்களை இது பண்ணணும், பீனலைஸ் பண்ணணுமெல்லாம் தான் நாங்கள் சொல்கிறோம். அம்பேத்கரும் தான் சொல்கிறேன், பீனலைஸ் பண்ணணும், சட்டபூர்வமான சட்டங்களை கொண்டு வரணும். டிஃபேக்டோ ஸ்டேட்டில் அது இருந்தது. அது வந்து சாதியை வந்து பீனலைஸ் பண்ணியிருந்தாங்க, பாதி வந்து சட்டவிரோதமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து இந்த தழும்பல்கள் இருந்தது இருக்குது. என்னடா சாதி வந்து இந்தியாவிலே வந்து உங்களுக்கு 60 ஆண்டு காலமாக அம்பேத்கர் போன்ற மேதைகள் இருந்த இடத்துல சாதி ஒழிக்கப்பட இல்லையண்டா, ஒரு ஆயுத முனையில ஆட்சிக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து சாதி அதிகாரத்தை ஒழிக்கிறதுங்கிறதோடு உடனே சாத்தியம் இல்லை. ஆனால் பீனலைஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்களை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆயுத போராட்டம் இன்னைக்கு சாத்தியமா? ஆயுத போராட்டம் வந்து அது இன்னைக்கு சர்வை பண்ணுறது சாத்தியமா? அப்போ என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கணும், எந்தெந்த விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கணும், அதில் தான் சாதி சம்பந்தமான விஷயங்கள் வருது, ஹியூமன் ரைட்ஸ் வருது. அப்போ வந்து ரைட்ஸை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் பாதுகாத்து உறுதிப்படுத்தணும். ஆனால் ஆயுதத்தின் மூலம் வந்து நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியாது. அதுதான் இந்த நூற்றாண்டுடைய செய்தி. எனக்கு தலைவர் அங்கே இருக்கு, அவர் சொல்றது ஆயுத போராட்டம் நான் நேரம் கணக்கு பார்க்க என்ன நியமிச்சது அவர் என்ன தலைவராக்கி விட்டார். சரியா 10 நிமிடம் தந்தீங்க. அடுத்தது 2 தரம் நான் கேள்வி இயக்க கையெழுத்தினால் நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆகவே அந்த டைம் நாங்கள் எடுக்கக்கூடாது. அப்படியாத்தான் இந்த மக்கள் பெண்கள் சம்பந்தமான நிகழ்வு அந்த டைம் நாங்கள் எடுக்கிறது வந்து சரியான மோசமா சரி. அப்ப நிறுத்தின பாவம் எனக்கு சேரக்கூடாது. கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த பேனல் வந்து அடுத்த பேனலுக்காக